அனைவருக்கும் வணக்கம். தொகுப்பாளர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி என்ன இருக்குமா, அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஆனா என்னை அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையா இருக்கணும், அது மாதிரி என்னை அழைக்கும் போது என்னதான் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில ரொம்ப நன்றி. உண்மையாவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் பார்க்கவே இல்லை. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, படம் பார்க்க கூப்பிட்றாங்க. பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தாரு. நான் அப்புறம் சொன்னேன், வேற யாரோ ராஜா வேற கூப்பிட்டாருன்னு. இல்லை சார், அதுவும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னாரு. ராஜாவை தான் எனக்கு தெரியும், இங்க வந்ததான் சிவா ஆர்வம் வேற பேர்ல படம் வந்தது. உண்மையாவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிளசண்டா இருந்தது. ஒரே இறைச்சலமா இதுமா இருந்த படத்துல பார்க்க ஆரம்பிச்ச ஒரு ஒரு 1வது நிமிஷத்துலயே அதுக்குள்ள ஆடியன்ஸை உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அழகா இருந்தது. உண்மையாக ஃபர்ஸ்ட் வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லணும். பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளசண்டா கண்ணுக்கு இனிமையா இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியா ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா அந்த ரீ ரெக்கார்டிங் இப்ப வந்த மியூசிக் டைரக்டர்ல மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு நரேன். ரொம்ப சூப்பர் அழகா பண்ணிருக்காங்க. அப்புறம் நடிச்ச எல்லாருமே, படத்துல நடிச்ச ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜய்னு வச்சிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ஆனா அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பிளசண்டான ஒரு ஸ்மைல். நீங்க நிச்சயமா தமிழ் சினிமாவுக்கு நீங்க ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்க ஒரு அன்பாவும் பணிவாகவும் இருக்கணும். எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் தேவையான மாதிரி நீங்க 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசல்ல நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவையானி தான். அது மாதிரி நீங்க வரவேற்கலோட பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்க 100வது படத்துல எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்தது. அதுபோல ஹீரோயின் பேர் கண்மணி, அழகான தமிழ் பேர்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேரு தமிழ் பேர்ல கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு பிளசண்டான ஃபேஸா இருந்தது. இல்ல, இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும்னு. ஆனா நல்ல படத்தை ஓட வச்சாதானே நல்ல படம் வரும். இப்ப இந்த படம் பார்த்தோம். நிச்சயமா ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைன்னா வேற மாதிரியான படங்கள் தான் வராது. ஒரு கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்க திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்ல பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாதான். இப்ப சொன்னாங்க, தேவயானி சொன்னாங்க, நீங்க ஒரு ஷோல எடுத்துறாங்கன்னா அது யுவராஜ் கையில இல்லை. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணா அதுதான் அவர் கையில இருக்க தவிர, அங்க சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்ல நீங்க 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ள அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல் ஆகுதா இல்லையாங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு. இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல மினி ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல என்ன பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு. நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க. அவங்க சொன்னார் நீங்க ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்ல, தீயா பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்றவங்க அந்த படத்தை தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டுல. ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தவன் தான் விலை செல்வான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நாத்து நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அது போல தயாரிப்பாளரு 10 வட்டி வாங்கினேன், 5 வட்டி வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளவு செலவாயிருக்கு, இதுக்கான விலை இவ்வளவு அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற, இல்ல சிந்திக்க வைக்கிற, இல்ல சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்க நிலைமை இன்னும் படு மோசமான நிலைமையில தான் இருக்கு. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை, அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்க இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன, உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போ தேவனை எல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்றேன். நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. இல்லை எங்க மேல தவறு இருந்தா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்க போராடுறோம். எங்களை காப்பாத்திக்க மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவை காப்பாத்துறது பல வகையில நான் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு உதவியா இருந்திருக்கேன். நிச்சயமா இனிமே இருப்பேன். அதனால நீங்க எது சரி எது தவறு நீங்க முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்க பேசுவோம். தவறா இருந்தா எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாரா இருக்கு. அந்த வகையில
இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்க எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாவே வந்து அவ்வளோ அழகா அந்த படம் பார்க்கும்போது, தேவயானிமானம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்டா வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போறாங்க. நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து சினிமாவில் இருந்து நல்ல நல்ல இருந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இப்போ நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி. அது ஒரு பரபரப்பா அப்பா செல்லுமணி கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க. அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனா உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட. அடிப்பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்துல இல்ல, மனசுல இருக்கு. மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு. பேசும்போது அவர் உங்க மாதிரி தான் நான் பார்த்தேன். அவ்வளவு அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சீங்க நீங்க. அவ்வளவு பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான். அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தை நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பெருமிதம் அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க. அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பா எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்பீங்க. நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். எங்களுக்கும் பலூன் சாக்லேட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நெருக்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறது தான். அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்க சிவப்பா இருந்தீங்க, கருப்பா இருந்தீங்க, இப்ப தூய்மையா இருக்கீங்க. எந்த வண்ணமும் இல்லாம தூய்மையா இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிறமேற்கொண்டு எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாகியராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்க இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்கு. அந்த நிழற்குடை என் பேரன்பிற்குரிய சகோதரன் KS அதிகமான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நெகிழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் படம் பார்த்து எல்லாரும் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்துல அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறாரு இன்னைக்கு. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிடுற நம்பு சவரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லா சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்துல விஜித் ரொம்ப அற்புதமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அந்த நடிச்ச 2 குழந்தைகள் அப்படி தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வா இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவரா போகாம எல்லாமே அந்த படத்தோட டிராவல் ஆகி தனியா தெரியாம ரொம்ப அற்புதமான படமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக
ஒரு இன்னொரு இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்துல வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடிச்சாங்க, அவங்க அப்படியே வாழ்றாங்க. ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாவே இருக்கு. அது அப்படிதான் இருப்பாங்க நேச்சுரலா. அவர் குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அதே போல அந்த படத்துல மொத்த டீமுக்குடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டா வந்து தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்கு. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டு அப்ப நாங்க என்னத்துக்கு பேசுறோம்? விசாரத்தை இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாய்கராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சமீபத்தில் நான் செல்வன் சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. நான் வந்து ஆடியோஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் தீவனம் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வரும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது. இந்த எலெக்ஷன் கூட்டணி பேசுகிற மாதிரி என்னண்ணே ஒரு குரூப்பாக வந்துட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆனுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கே வந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம் வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடும் கொஞ்சம் அண்ணன் சீமான் அவர்கள். கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமாச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. இப்போ வெள்ளைக்கு மாறி இருக்காரு. வெளியில மாறி இருக்காரு. கருப்பு சட்டில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகா இருக்கீங்கண்ணே, இப்போ கலையா இருக்கீங்கண்ணே. நீங்க கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பு போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்க பிங்க் கலர் போடுங்க, காய் போடானா பிங்க் கலர் போடுங்க. இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்கிறது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாக சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்னைக்கு அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்கவர் அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா, இந்த கட்சியால் பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளவு நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டுறதுக்கு கவலைப்படுறது இல்லை. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே அதிகமானண்ணே. அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே நம்ம தங்கர் பச்சன் ஆர்டிஃபிஸ் பண்ணீங்க வீடியோ பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் அரசியல் பண்ண விட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு மாதிரி. அண்ணன் அது மறக்காம வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் அவங்க சகலகலா வள்ளி. அவங்க ஏகப்பட்டதில் போயிருக்காங்க. அப்படியே நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க.
ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க. நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா இங்கே இயக்குனர் சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துருன்னு. அவங்க பாருங்க, கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிருக்கல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போ நடிகர்லாம் 4 படம் பண்ணிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க யாரும் 50 எத்தனை படமா மேடம்? 50 படமா நடிச்சது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்க சார். ஆ ஆ ஓகே, இப்போ 99 சூப்பர். இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜகுமார் சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சிருக்காரு. ஆமாம், ஓகே ஓகே. அது குரு, அது குருதட்சணை. இது குருதட்சணை வந்து 100 மேடம் அங்கே பண்ணியிருங்க. என்னன்னா 100 கூட பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணல. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உசராயிட்டாங்க, வேணாம் உசராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படி பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அந்த கண்களை பற்றி நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்கள, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க, என்ன ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டர் ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது பிரச்சனையே வரும். இங்கே பார்த்தாலும் எப்போ பாரு நமக்கு ஒரு ராசி அது. அப்போதான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. இந்த யாரும் சொன்னாங்க, நிறைய ஆடியோ கொஞ்சம் போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க, சம்பளம் வாங்குற அவங்க வரமாட்டாங்க, சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பற்றி நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனே அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்வன் சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்டாக அதோட ஒதுங்கிறாம அவங்க இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம். அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்துக்க முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், ரொம்ப தேவையான படம். பேரண்ட்ஸு குழந்தைய வளர்த்துவது வேற, குழந்தை வளர்ப்பு வேற. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து வருது. வளர்ப்புங்கிறது என்ன? அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பு இல்லை இன்னைக்கு. அதை சொல்றதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெத்தா மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துக்கணும் குழந்தை. அது விளையாடி அது மலரை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது? அது பிளே ஸ்கூல் இருக்கு, பிளே ஸ்கூலில் விட்டோம். அப்படி காலைல விட்டு மதியம் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இருக்கு? அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டா படிப்பு காலைல போடுறது, சாயந்தரம் வர்றது, இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேற, வளர்க்கணும்னா வளர்க்கணும் என்ன? குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குங்கிறாங்களா? என்ன சொல்றாங்க? குழந்தை வளர்ப்பு சரியா இருக்குன்னா
அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷார்ட்டு. அந்த குழந்தை குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சு துண்டை கட்ட போது அது அவசரத்தில் அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்ட போகும். நோ அப்படின்னு துண்டு கட்டுவாங்க. அதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ பதறி போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்னைக்கு இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை. அது சுத்தமாக நிறைய இடத்துல காணாம போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்க ஒழுங்கா வளர்த்தா தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருக்க அதை சொல்லதான் இந்த நிலக்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது, இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ள மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்கள் மக்களாகிய அனைவரும் தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய பண்ணி வணக்கம்.